நித்யானந்தம், இவர் எல்லாருடைய குற்றச்சாட்டுகளாக பார்வைகளாக முன்வைக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அரசியல் உள்நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அமைப்பாக ஈடு இருக்கு, அதை பயன்படுத்துவது பாஜக தான் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன இருக்கு? நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அமலாக்கத்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்களுடைய இல்லத்திலே ரெய்டு விட்டிருப்பதாக கொதித்து எழுந்திருக்கின்றார்கள். முதலிலே செந்தில் பாலாஜி என்ற ஒரு அமைச்சர் அவர் வீட்டில் ரெய்டு விடும்போது தொட்டுப்பார் விட்டுப்பார் என்று பேசியவர்கள் இன்றைக்கு அதை பேசுகிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போது அங்கேயே அழுத்தம் குறைஞ்சிருக்கு. அவர்களுக்குள்ளாகவே என்ன என்று தெரிந்து மக்களுக்கு தெரிய துவங்கிவிட்டது என்று அவர்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். இதை எப்படி மாற்றுவது, மடைமாற்றம் செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விவாதத்தில் நீங்கள் எடுத்தால் ஒரு 2-3 பேரை மட்டும் சொல்கிறேன். நகர்வாலா என்ற வழக்கு இருந்தது, இந்திரா காந்திக்கு முன்பாக இருந்த நகர்வாலா வழக்கில் என்ன தீர்ப்பு வந்தது? ஹர்ஷத் மேத்தா பங்கு சந்தை ஊழல், இதில் என்ன தீர்ப்பு வந்தது? ஜெயலலிதா அம்மையாருடைய வழக்கு எத்தனை ஆண்டுகள் நடைபெற்றது? மோடி 10 வருஷம்தான் ஆச்சு. ஜெயலலிதா அம்மையாருடைய சொத்து குவிப்பு வழக்கு 20 ஆண்டுகள் நடைபெற்றது. ஜெயலலிதா வழக்கில் என்ன தீர்ப்பு வந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. என்னங்க, ஜெயலலிதா வழக்கில் என்ன தீர்ப்பு வந்ததுன்னு மட்டும் சொல்லு. 20 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கு பாதகமாக ஏற்பட்டது. அவர் உச்சநீதிமன்றத்திலே போட்டிருந்தார். ஆனால் 20 ஆண்டு பிடித்தது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இந்த பொருளாதார குற்றங்களுக்கான வழக்கு என்பது நாம் நினைத்தபடி வேகமாக செய்ய முடியாது. சேலத்தில் போய் பெரியசாமி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார், அவர் மகன் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. இது சட்டப்படி நிரூபிக்க முடியாமல் போனாலும் கூட மனசாட்சி உள்ள மக்கள் எல்லோருமே இல்ல நீதிமன்றம் வழக்கு விசாரணை அமைப்பு சோதனை நடக்கிறாங்க. அப்போ மனசாட்சி எங்க இருந்து சார் வருது? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் சாதாரண எளிய மக்களுக்கு கூட இவர்கள் எப்படி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறார்கள் என்பது தெரியும். அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா எப்படி சொத்து சேர்த்தாருங்கிறதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு சின்ன ஒரு ஆளா இருந்து இவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா எப்படி மாறினாருன்னு. தொடர்ந்து பேசுங்க திரு நித்யானந்தம், தொடர்ந்து சொல்லுங்க. அவருக்கு வாய்ப்பு இருக்கும்போது பேசட்டும். சரி, சொல்லுங்க. குறுக்க பேசினா நான் ஒண்ணு சட்டப்படியே நிரூபிக்க முடியல உடனே மனசாட்சி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேவலமா இருக்கு இதெல்லாம் பார்க்கல. இது கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி இல்லை, இது விவாதம். அப்போ நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கு அனுமதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்து அதுக்கு மறுப்பு இருந்தால் சொல்லணும். சரி சார், அதுதான் அவை நாகரிகம். விவாதத்தினுடைய நீங்க எனக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க வேணாம். சட்டப்படியா ஒரு விஷயம் இருக்கா இல்லைங்கிறது மட்டும்தான் முக்கியம். உங்களுக்கு நாகரிகம் உங்களுக்கு வாயில திறந்தாலே போய் இதுல பாத்தீங்கன்னா மனசாட்சி படி பாத்தீங்கன்னா மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்களா? மனசாட்சியை பத்தி பிஜேபி ஆளுங்கெல்லாம் பேசலாமா? உலகத்திலே எந்த மனசாட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்க பிஜேபி ஆதரவாளர்கள் தான். சரி, சொல்லுங்க. தவறு செய்தவர்களுடைய தவறுகளை மக்கள் எடுத்து புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இப்படி குறுக்கிடுவது என்பது சாதாரணமான அரசியல்வாதிகளுக்கு உண்டான பழக்கம்தான். அதனால தான் அவரும் பேசுறார், நம்ம போய் சொல்றதை நேரா போய் சேரக்கூடாதுன்னு பார்க்கிறேன். நம்ம விஷயத்துக்கு வந்து விஷயத்துக்கு எப்படி வர முடியும்? விஷயத்துக்கு வராம தானே வர முடியும். விஷயம் போக கூடாது, இல்லாதனால தானே டைவர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. விஷயம் போகவே கூடாதுங்க. நீங்க இதுலயே சம்பந்தம் இல்லாம குறுக்க வரீங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க அப்பப்ப நீங்க குறுக்க வந்தான்னு அர்த்தம். ஒண்ணு நாங்க எழுந்து போயிடுறோம், உங்களை வச்சா நடத்துங்க. இல்ல நீங்க ஒண்ணு அவரை பேச விடுங்க, இல்ல திமுக தான் இந்த டிவி இருக்குன்னு சொல்லுங்க. வேற எப்படி அவர் சொல்றாரு கருத்து சொல்லதானே சொல்லி அவர் சொல்லும்போது குறுக்கிடுறதுன்னா என்ன அர்த்தம்? இவர் பேசும்போது குறுக்கிட்டாங்க. மோடியை கேடி என்பாரு, அது கேட்டு இருப்போம். ஆமா, மாற்றுத்திறனாளி, பார்வை மாற்றுத்திறனாளின்னு சொல்லுங்க. என்னங்க பார்வை மாற்றுத்திறனாளின்னு தான் சொல்லணும். எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியலங்க. சரி, விஷயத்துக்கு நான் ஔவையை படிச்சேன், அவங்க கூன் குருன்ற பயன்படுத்திருக்காங்க, அதை சொல்லிட்டேன். ஔவை தப்பு தான், அதனால நானும் தப்பு ஒத்துக்கிறேன். அதனால தமிழ் சொல்ல மாத்துறதுல அர்த்தம் இல்லைம்மா.
திரு நித்யானந்தம், தலைப்பை தாண்டி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், நம்ம தலைப்புக்கு வந்துடலாம். சொல்லுங்க. ஒரு பிரதமரை எப்படி மதிக்க வேண்டும்? அமைப்புகள்னு சொன்னேன், திரும்ப திரும்ப வாதம் இல்லாதனால நீங்க ரிவைண்ட் பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. கேடி அமைப்புகள் தான் சொன்னேன், அப்படிதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. திரு மனுஷ், ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் குண்டர்கள், இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் சகஜமாக நடக்கும், கொலை எல்லாமே நடக்கும். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சின்னு சொன்னாலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் சட்டம் போடப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியிலன்னு. தந்தையுடைய தொழிலை மகன் பார்க்கக்கூடாது, மகனுடைய தொழிலை அவனுடைய மகன் பார்க்கக்கூடாது, அதுதான் குலத்தொழில், அதை செய்யக்கூடாதுன்றான். இன்னைக்கு அண்ணாதுரை அவர்கள் பிறகு தந்தையுடைய தொழில் மகன் பார்க்கறானா, மகனுடைய தொழில் பேரன் பார்க்கறானா, அதுக்கு என்ன பேரு? டாபிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன பேரு? இந்த வார்த்தைக்கு தொடர்ச்சியாக மோசமான இடத்துல இதுக்கு பேர் விவாதமா? இதுக்கு பேர் விவாதமா? அமலாக்கத்துறையினுடைய பிரச்சனையா இல்ல இவங்களுடைய வந்து இந்த பர்சனல் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு மோடியை சொல்றதுக்கு என்ன? அதாவது நீங்க என்ன வேணா கதைங்க, அதுல வந்து ரெக்கார்ட் இருக்கு. உங்களோட பொருளை நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றப்ப தடுக்காதீங்க. உங்க பொருளை நீங்க சொல்லணும்னு பேச யோகிதை இருந்தா பேசட்டும். ஒரே இல்லன்னா ஏதாவது யோகிதை உங்களை கூப்பிடுறாங்களா அந்த டிவில? செந்தில் பாலாஜி அவர்கள் மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது, மோசடி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அது சந்தேகமே வேண்டாம். நாங்க மக்களோட சைதாப்பேட்ல எப்ப குடந்தராமன் நிக்கும்போது என்ன பண்ணீங்க? வெட்கமில்லாத ஆட்சி நடந்துட்டு இருக்கீங்க. வெட்கங்கெட்டு மக்கள் ஒரு கட்சி சார்பா பேசிட்டு இருக்காங்க. யார் கட்சி சொல்லக்கூடாதா? நல்ல கட்சி நல்ல கட்சின்னு சொல்றதா நடுநிலைமை. சொல்லுங்க திரு நித்யா. அதனால செந்தில் பாலாஜியோட வழக்கில் எப்படி தான் லஞ்சம் வாங்கினதாகவும் திருப்பி கொடுத்ததாகவும் சொல்லி அந்த வழக்கு இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றும் சுத்த சுயம் பிரகாசம் வள்ளலார்கிட்டேருந்து வந்தவங்க இல்லை. அதே வழக்கு தான் 211 ஐ பெரியசாமி மீது வேலை வாங்கி தருவதாக காசு வாங்கி இருப்பதாக வழக்கு இருக்கு. இல்லங்க ஏங்க சில பேருக்கு கேஸ் அது கிடையாதுங்க. அத நீங்க கேளுங்க முதல்ல. இந்த விசாரணை இருங்க. எப்படி ஒரு பதிவு எங்கயாவது இருக்கா? இதுக்கு ஒரு வழக்குல அப்படி ஒரு பதிவு எங்கயாவது இருக்கா இந்த கேஸ்ல? அவர் பேசிடட்டும், நான் பதில் உங்களுக்கு தப்பா எல்லாத்தையும் சொல்றாருங்க. தப்பு அப்படி ஒரு பதிவு இருக்கா? யாராவது சொல்லுங்க, அப்படி ஒரு பதிவு இருக்கான்னு. இருங்க திரு மனுஷ், சொல்லுங்க. பெரியசாமி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக நான் அப்ஜெக்ட் பண்றேன். இது சம்பந்தமான வழக்கு இருக்கு, வழக்கு தொடுங்க. சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, சில பேருக்கு வேலை கிடைக்கல. பேசுறது கொஞ்சம் அனுமதிக்கு. சில பேருக்கு வேலை கிடைக்கல, சில பேருக்கு கிடைச்சிருக்கு. இது சேலத்துல பேசப்படுற பேச்சு, பேசப்படுற பேச்சு. இதுதான் வழக்குல என்ன சாமர்த்தியத்தை இந்த மாதிரி கேடிங்க பண்றாங்க தெரியுங்களா? 2000 பேரை விசாரிக்கிறதுக்காக தள்ளி போடுறாங்க வழக்க. அந்த 2000 பேரை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் தான் எப்படி பயன்படுத்துறாங்க. இவங்க வந்து மோடியை வந்து ஒரு மோசடி ஆட்சி. இந்த சர்க்காரியால இருந்து இன்னைக்கு வரைக்குங்க இவங்க மேல ஏதாவது ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஒரு ஊழல் திமுக மேல கிடையாதுங்க. சட்டப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே ஊழலால் தண்டிக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அரவிந்த் குணசேகரன் சுருக்கமா சொல்லுங்க. நான் ஒரே 1 மினிட்ல அவரோட ஃபேக்சுவல் அவர் சொன்ன தப்பு. செந்தில் பாலாஜி வழக்குலயும் லஞ்சம் வாங்கி திருப்பி கொடுத்ததா இல்ல, இடைத்தரகர்கள் நாங்க பணத்தை வாங்கிட்டோம் நாங்களா செட்டில் பண்ணிக்கிறோம் சொல்லி தர்மராஜ் 2 இடைத்தரகர்கள் அவங்களுக்குள்ளார முடிச்சுட்டாங்க. அதுல செந்தில் பாலாஜி நான் பணத்தை வாங்கி திருப்பி கொடுத்தேன்னு செந்தில் பாலாஜி ஹைகோர்ட்லயும் சொல்ல அந்த காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் அவரு போடல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 2000 அக்யூஸ் செந்தில் பாலாஜி கேஸ்ல கொண்டு வந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரல. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் காம்ப்ரஹென்சிவா இன்வெஸ்டிகேஷன் நடத்தி எல்லாத்தையும் போட சொன்னாங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல பணம் வாங்குறது எவ்வளவு பெரிய குற்றமோ பணம் கொடுக்கறதும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல பிரைப் கிவிங் இஸ் ஆல்சோ an offense. அதனால அப்ப சட்டம் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் சேர்த்துறாங்க எப்படி கேட்க முடியுங்க? பயன்படுத்துறாங்க, அது பாராட்டுறேங்க. நீதிபதிகளை கேடின்னு சொல்றாங்க. அது பயிற்சி பட்டறையே நடத்துபவர்கள். ஊழலுக்கான பயிற்சி பட்டறை நடத்தக்கூடிய ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சரி.